பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏதோ யாருக்கோ சொந்தம் யாருக்கோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர் பாலு அவர்கள் இப்பொழுது ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தவறான தகவலை, பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பாக இட்டுக்கட்டிய தகவலை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் எங்கு இருக்கிறாரோ அதுதான் அயோத்தி, அதான் வரலாறு. அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்க இருக்கிறாரோ அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கதான் வன்னியர் சங்கம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தை துவங்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அமைப்பு உருவாக்குவதற்காக 46 ஆண்டுகள் ஒரு சுயம்புவாக தன்னை மெழுகுவர்த்தியை போன்று உருக்கி கொண்டு பாடுபட்ட ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களை அவரிடத்திலிருந்து கட்சியை புடுங்கக்கூடிய நோக்கத்தோடு, அதாவது ஏதாச்சும் ஒன்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவரிடத்திலிருந்து இந்த கட்சியும் வன்னிய மக்களையும் பிரிச்சிடலான்னு சொல்லி எவ்வளவோ கடுமையான முயற்சிகளை ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.